Hello friends, BTS Tamil Tech சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த BTS Tamil Tech சேனலோட முதல் வீடியோ இதுதான். ஸோ அந்த முதல் வீடியோவுக்கு நீங்கள் பெருசாக சப்போர்ட் கொடுக்கணும். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சேனலில் டெக் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ரிவ்யூவாக இருக்கட்டும், அன்பாக்சிங்காக இருக்கட்டும், அப்புறம் புதுசாக லான்ச் ஆக போகிற ஃபோனை பற்றின டீட்டெயிலாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கம்பாரிசன் வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலில் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிடும். இப்போது இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, OnePlusல ஒரு புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகுறாங்க. என்ன ஃபோன், புதுசாக நியூ சீரீஸாக இல்லை ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் எடிஷனான்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக லான்ச் பண்ணலை. ஒரு புது ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வரல. அதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபோனில், அதாவது சக்ஸஸாக போயிட்டு இருக்க ஒரு ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, OnePlusல Nord 2. ஸோ இந்த நாட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா Nord 2 பெரிய சக்ஸஸ் போச்சு. ஸோ அது வெளியில் வந்த உடனே, அதாவது சேலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது வெடிக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதோட ஸ்டைலாக இருக்கட்டும், அதோட கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ப்ராசஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா Nord 2 ஒரு பெஸ்ட்டு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் கேட்டகரியில் போயிடுச்சு. ஸோ அதனால் பயங்கரமாக சேல் ஆச்சு, நல்ல ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இப்போது அந்த Nord 2ல் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், அதாவது ஒரு ஃபோன் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபீட்பேக்காக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி அதை அப்டேட் பண்ணி இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணுறப்போல அதிலே ஸ்பெஷல் எடிஷனாக விட்டுடலாம். இது பிடிக்கிறவங்க இது வாங்கிக்கிறட்டும், இது பிடிக்கிறவங்க இது வாங்கிக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி தான் OnePlus எப்போவுமே யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 8 சீரிஸில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OnePlus வாட்சில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nord 2ல் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2X PAC MAN Edition அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பெருசாக லென்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் OnePlus Nord 2 ஸ்பெஷல் எடிஷன் அந்த மாதிரி கூட சொல்லிடலாம் நம்ம. ஸோ இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஸ்பெக் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ராசஸர் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, கேமரா என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு முக்கியமாக ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது, ஏற்கனவே இருந்த ப்ரைஸ் ரேஞ்சோட கம்மியாக வரப்போதா, இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க போதா, ஸோ அப்படின்றப்பெல்லாம் நம்ம நிறையா அவங்க லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஏற்கனவே OnePlus Nord 2ல் MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் இருக்குது. அதுவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். பயங்கரமான 5G கனெக்டிவிட்டி, அப்புறம் இந்த கேமிங் விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் MediaTek Dimensity 1200. ஸோ இந்த ப்ராசஸரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராசஸர் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனில் 778. OnePlus பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் விடாமல் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக கண்டிப்பாக அது நிறைய சேஞ்சஸ் இந்த கலர் ஓஎஸ்லேருந்து ஆக்சிஜன் ஓஎஸ் அதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி கொடுக்கறதுனால MediaTek ப்ராசஸர் உள்ளே போட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் மிட் ரேஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்கும்ன்ற மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அந்த 778 ப்ராசஸர் ஏற்கனவே ஒரு 7nm ப்ராசஸர். இது பயங்கரமான ஒரு சக்ஸஸரான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ MediaTek 1200க்கு Dimensity 1200க்கு எந்த விதத்துலையும் குறைவான ஒரு ப்ராசஸர் கிடையாது. அதை விட கொஞ்சம் ஹையராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றது தான் அந்த ஸ்னாப்ட்ராகன் 778. ஸோ இந்த ப்ராசஸர் தான் இதில் அப்டேட் பண்ணுறாங்க, அதாவது ஸ்பெஷல் எடிஷன் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஏற்கனவே ஒரு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே, அப்புறம் 90 Hz அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. கலர் வேரியன்ட் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இவங்க கலர் வேரியண்ட்டை பற்றி அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் க்ளோ, அந்த க்ளோ ஆகிறது டார்க்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேனலில் ஏதோ டிசைன் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது இன்னும் ரிவீல் ஆகலை. இதுக்கப்புறம் மெயினாக நம்ம எல்லோரும் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்கனவே ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்னாப்ட்ராகன் கொண்டு வந்திருக்காங்கன்றதுக்கு இன்னொரு காரணம் அந்த PAC MAN அப்படின்ற ஒரு கேம், அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கேமரோட அந்த நேம் வச்சு தான் இங்கே எடிஷன் கொண்டு வராங்க. ஸோ இந்த கேம் வச்சு எடிஷன் கொண்டு வரதுனால இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன் பார்த்தீங்கன்னா
ஒரு அந்த கேமர்ஸுக்கான அந்த கேமிங் ஃபோனாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த OnePlusல வந்து அந்த கேமரா அப்புறம் வந்து நார்மலாக பர்ஃபார்மன்ஸு ஸோ இது ரிலேட்டடானவே ஃபோன் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து கேமிங் மூவ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து OnePlus அந்த 9 சீரிஸோ அல்லது வந்து OnePlus 10 சீரிஸோ வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து இந்த கேம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேமிங் விளையாடும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்குமே வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் அதாவது இந்த பேக் மேன் எடிஷனில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, கடைசியாக வந்து ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் கிடையவே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரை 8GB வேரியன்ட் கிடையாது. 12GB 256GB ஸோ அந்த வேரியன்ட் மட்டும்தான் இந்த இதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபிக்ஸடாக ஒரு ப்ரைஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா 2-3 வேரியன்ட் இருந்தால் தான் வந்து ஃப்ரம் இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதனால ஒரே வேரியன்ட் தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதுனால 38,000 வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஸோ 38,000. ஏற்கனவே இதே அதாவது 12GB 256GB வந்து OnePlus Nord 2 வந்து பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ 3,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ 3,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ஒர்த்தா எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் வெறும் கேமரா மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பேக் பேனலை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே. ஸோ இதுக்கு வந்து 3,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க உங்களோட விருப்பம். ஓகே, ஒரு OnePlus Nord 2ல வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். இந்த MediaTek Dimensity ப்ராசஸர் பிடிக்காதவங்க நான் வந்து OnePlus Nord 2 எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து Snapdragonல வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் எடிஷன் போவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஹையாக போயிருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஃபோனாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாகவே இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட கொஞ்சம் அதிகமாக போனால் அதோட OnePlus 9R வந்து அந்த வேரியண்ட் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ சேம் ஈக்குவல் டு OnePlus Nord 2. ஸோ சேம் அதாவது ப்ராசஸர் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon, இதில் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு டீட்டெயிலாக டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக இந்த நவம்பர் எண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இந்த பேக்மேன் கேம் வந்து விளையாண்டா அதில் வந்து யார் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 3 பேருக்கு வந்து OnePlus Nord 2 அதாவது ஸ்பெஷல் எடிஷன் பேக் மேன் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனும் ப்ளஸ் வந்து Z சீரீஸில் ஒரு இயர்பட்டும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கேம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கண்டெஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா OnePlus அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த லிங்க் அந்த ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கேம் விளாடலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வருது. இது இந்த OnePlus Nord 2ல வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அந்த 9R வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேள்வியெல்லாம் இருக்குது நமக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வரும்போது இந்த 9R சீரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ரெண்டாவது அவங்க இன்னொரு ஹிண்ட்டும் சொல்லியிருக்காங்க, இது வந்து ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எடிஷன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அது எப்படி வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட பார்த்துருக்கலாம் அவங்க. ஸோ அதனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த கேம் விளாடுங்க, ஃப்ரீயாக அந்த கேமை அந்த ஃபோன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் அவங்க வந்து அந்த கலர் வேரியண்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஸ்பெக்ஸ்லாம் வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. OnePlus Nord 2வோட நீங்கள் பெரிய ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக OnePlus Nord 2வோட இந்த பேக்மேன் சீரீஸ் அந்த ஃபோனையும் நீங்கள் வந்து விரும்புவீங்க அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனோட வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.